ஹாய் காய் சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா மங்களூர் சென்ட்ரலில் தாங்க இருக்கேன். பேக்ல ஸ்டேஷன் தெரியுதா? ஸோ இங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம மான்சூன் ட்ரிப்போட லாஸ்ட் வீடியோ இதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கேருந்து நமக்கு டேரெக்டாக சென்னை போகிறோம். அதான் நம்ம ஆரம்பித்த இடத்துல போய் முடிக்க போகிறோம்ல, சென்னையில் போய் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த ரூட்டில் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இங்கே மங்களூரில் சென்ட்ரல்லேருந்து சென்னை ரீச் ஆகிற சென்னை மெயிலில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் ஏன் நான் சூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் லாஸ்ட் வீடியோ இந்த ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு நம்ம கேரளா ஃபுல்லாகவே நைட்லேயே கடந்துட்டோம். ஸோ அதை ஒரு டே டைமில் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து மதியம் 2 மணிக்கு எடுக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கோவாக்குள்ளே போகுதா, கோவானே வருது பாருங்கள். ஏன்னா நேற்று கோவாவில் இருந்தனால ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கேரளா லைனில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ சூப்பராக இருக்கும். அதுவும் மான்சூன் டைம் இங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே கேரளா ஃபுல்லாகவே நல்லா தான் மழையாக தான் பெஞ்சிட்ருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் தனியாக ஒரு சீரிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் இந்த ரூட்டை நம்ம தனியாக கவர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் இன்றைக்கி இந்த பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸ்டேஷனுக்கிட்ட டைம் ஆயிடுச்சு. ட்ரெயினுக்கிட்ட போய்ட்டு நிமிஷத்தில் கண்டினியூ பண்ணுறேன். நானும் நனைஞ்சிட்ருக்கேங்க. கீழே நனைய ஆரம்பிச்சிச்சு. சின்ன கூட தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு மழை பெஞ்சிட்ருக்குங்க பாருங்க. ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் பயங்கரமாக நினைக்கிறோம். வாங்க உள்ளே போவோம். எப்பா மலையில் ட்ரெயின் குளிக்குது. இது எந்த ட்ரெயின் கேட்டிங்கன்னா, இது ஈவினிங் நம்ம 4 மணிக்கு இங்கேருந்து எடுத்து நாளைக்கு காலைல 8 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். என்னமோ ஃபால்ஸ் பக்கத்தில் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு ஃபோர்ஸாக கொடுத்து பாருங்க. பயங்கர தண்ணி மக்களே. வாங்க நம்ம ட்ரெயின் வந்து 2ஆம் ஸ்டாப்பில் நிற்கும். உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நம்ம கோச்சு என்ன கோச்சு அப்படின்றதெல்லாம் போய் பார்ப்போம் வாங்க மக்களே. இதாங்க நம்ம வண்டி. சட்டையை ஏற்றிட்டுருக்காங்க. நல்ல மழை. மக்களே பார்த்தீங்கன்னா அண்டர்சோர் பாருங்கள், ஜாம் பேக்டு. இங்கே மக்களே பார்த்தீங்கன்னா அண்டர்சோர் கும்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் போகிறவங்க கிடையாது. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேரளா மக்கள் தான். இந்த கேரளாவுக்குள்ளே காசர்காடு அடுத்தடுத்த ஏரியா இருக்குல்ல, ஸோ அங்கிட்டு போகிறவங்க தான் மோஸ்ட்லி. இந்த காலேஜ் பசங்க நிறைய பேர்த்த பார்க்க முடியுது. ஸோ அவங்க தான் நிறைய க்ரௌடாக போயிட்டுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம கோச்சுக்கு போவோம். ஸோ மக்களே நமக்கு என்ன லோக்கோ கொடுத்துருன்னு பார்க்கலான்னு வேப் 7 கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங். எனக்கு வேப் 4 தான் கொடுத்துருப்பாங்க. பட் இன்றைக்கி வேப் 7 கொடுத்துருக்காங்க. இதோட லோக்கோ சொட்ட பாருங்களேன், நல்லா கூட. ஸோ நான் வந்து ராயபுரமாக இருக்கும் தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா தமிழ்நாடு இங்கிட்டு சர்க்கிள் ஓடுறதுனால ராயபுரமாக இருக்கும், இல்லாட்டி ஈரோடாக இருக்கும் தான் எதிர்பார்த்தேன். பட் லல்லாகுடா எஸ் லல்லாகுடா. ஸோ மக்களே டைம் ஆச்சுங்க. கரெக்டாக 5 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே மழை வேறு பெய்யதில் ஓடி போய் ஏற முடியாது. ஸோ அதனால் பின்னாடி போகிறேங்க. ஸோ முன்னாடி போய்ட்டு நம்ம கோச்சில் போய் ஏறுவோம் வாங்க. ஸோ மக்களே இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மங்களூர் சென்ட்ரல் டு சென்னை சென்ட்ரல் மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங்குக்கு வெஸ்ட் கோஸ்டோட. ஸோ அதான் இந்த போர்டை மேலே தூக்கிட்டாங்கன்னா வெஸ்ட் கோஸ்டோட நம்பர் வரும். கீழே இறக்கி விட்டால் நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் மெயிலாக வந்துடும். ஸோ வாங்க டைம் ஆகிடுச்சு, நம்ம கோச்சுக்கு போவோம். இந்த வண்டியை மெயிலின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த மெயில் போஸ்ட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. போர்டு இருக்குது பாருங்கள், ரிசர்வ்டு ஃபார் இந்தியன் போஸ்ட். ஸோ அந்த மெயில் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ஒவ்வொரு ட்ரெயினில் ஒரு கோச் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெயினுக்கு வந்து மெயிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டைம் ஆகிடுச்சுங்க, எல்லாம் தட்டான்னு ஓடுறாங்க. ஸோ வாங்க போவோம் கைஸ். ஸோ ஆன் டைமுக்கு 1:55க்கு நம்ம மங்களூர் சென்ட்ரல்லேருந்து கிளம்பியாச்சு. रवाना होगी। यात्रियों की असुविधा के लिए हमें खेद है। May I have your attention? Alcove. மக்களே இந்த ரூட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் வரும், நெட்ராவதி ரிவர்னு நினைக்கிறேன். ஸோ நேம் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுனால தெரியல, நெட்ராவதி ரிவர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிவர் வரும். வெஸ்ட் கோஸ்ட்டில் போகும்போது என்னடா அது மிஸ் பண்ணுறமே, டே டைம் வந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு வச்சேன். அதுக்கு நாள் இன்றைக்கி தாங்க வந்திருக்கு. அதுக்கான நாள் இன்றைக்கி. அந்த ரிவரை நல்லா கேப்சர் பண்ணுறோம். மழை விரிச்சு மேய்து சூப்பராக மான்சூன் ட்ரிப் எங்களுக்கு அமைஞ்சதுங்க. இது வரைக்குமே அங்கே மும்பையில் ஸ்டார்ட் பண்ணி சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி மும்பை கோவா எல்லாமே சூப்பராக இருந்தது.
எண்டிங்கும் பாருங்களேன். ஸோ நம்ம சென்னை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் மழையாக செம்மையாக இருக்குங்க மான்சூன் ட்ரிப்பை. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மான்சூன் ட்ரிப் பிடிக்குன்றதை நான் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு மழை பிடிக்காது, மழை ஒத்து வராது அப்படிம்பாங்க, ஜுரம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒத்து போங்க, மழை இருந்தாலும் ஒத்து போகும், வெயிலாக இருந்தாலும் ஒத்து போகும். எனக்கு தேவை ஊரை சுற்றணும். அந்த இதுதான் செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த ஒரு வாரம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு. கேமரா வெளியே நீட்டவே முடியலங்க, மழை அடிக்குது. அந்த ரிவர் கடற்கரை வரைக்கும் தான் மக்களை வண்டி கொஞ்சம் பொறுமையாக போச்சு. அதுக்கப்புறம் ஸ்பீடு பிடிச்சிட்டான். இப்போ மக்களே நம்மளோட ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட் ஸ்டாப்பும் கொடுத்துருக்காங்க, மஞ்சேஸ்வர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காசர்கோடு தான். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லைங்க. ஸோ இங்கேயும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லைங்க, 10 நிமிஷம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா காசர்கோடு வந்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்து ஃபுல்லாகவே நார்த்து கேரளா ஃபுல்லாக கவர் பண்ணி தான் போவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க போவோம். கிளம்பியாச்சு மக்களே. சுமார் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் நின்றுருப்பாங்க. இங்கேருந்து கிளம்பியாச்சு காசர்கோடு. ஸோ எவ்வளோ பேர் இறங்கி போடுதாங்க பாருங்கள். எல்லாமே இந்த மங்களூரில் அங்கே அட்ரஸூரில் ஏறினவங்க தான். மெயில் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. பெரிய ரிவர் மக்களே. கைஸ், காங்காடுன்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக, அதாவது இந்த ஈவினிங் டைமில், ஸோ ஈவினிங் ஆக போதில் இந்த ரூட்டில் இருந்து டேரெக்டாக சென்னைக்கு மார்னிங்க்கு இவன் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 6 மணிக்கெலாம் ரீச் ஆயிரும். ஸோ அதனால் இந்த டைமிங்லேருந்து போர்டிங் வரும். நிறைய பேர் எல்லா ஸ்டேஷனுமே ஏறுறாங்க. முன்னாடி காசர்கோடில் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்டேஷன்லையும் பார்த்துட்டு நிறைய மக்கள் ஏறுறதை பார்க்க முடியுது, போர்டிங் ஆகிறத. ஏன்னா சென்னை ரீச் ஆகணுன்றவங்களுக்கு இதான் கொஞ்சம் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். எனக்கு காலைல 6 மணிக்கெலாம் ரீச் ஆகும். அதனால் நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டேஷன் இருக்குது. கோழிக்கூடு வரைக்குமே நம்மளால் ஈஸியாக சீனிக் ரூட்லாம் கவர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருட்டிடும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா சீனிக் ரூட்டையும் கவர் பண்ணிட்டே போகலாம் வாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா சரவட்டான்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்கும். இந்த ஸ்டேஷன்லையுமே மக்கள் ஏறுறதை பார்க்க முடியுது. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு வந்து நிறையா ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது டே டைம், அதாவது இந்த மதிய டயத்தில் ஈவினிங் டயத்தில் கவர் பண்ணுறதுனால நிறையா ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இடையில அன்று சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறி இறங்குறாங்க. அதாவது இடையில ஏறி தான் இறங்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நம்ம கோச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீட் ஃப்ரீயாக இருக்குது. போக போக தான் ஃபில் ஆகும். கோழிக்கூடு கண்ணூர்லாம் போச்சுன்னா கம்பல்சரி ட்ரெயின் ஃபுல்லாகிடுங்க. இந்த ரூட் வந்து சென்னைக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ வருஷம் 3 ட்ரெயின் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சென்னை ரீச் ஆகும் அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஏன்னா ஏர்லி மார்னிங் போகணும் அப்படின்ற பட்சத்தில் அதனால் இந்த பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் இந்த ரூட்டில் இருக்க எல்லா ஸ்டேஷனுக்கும் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன ஸ்டாப்பிங்கை தவிர மற்றபடி மோஸ்ட்லி பெரிய ஸ்டேஷன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க.
கைஸ், ஒரு ½ அன் ஹவர் டிலேயில் கண்ணூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த லைனில் கண்ணூர் ஸ்டேஷன் ஒரு முக்கியமான ஸ்டேஷனுங்க. இங்கே நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் இறங்குறப்ப பார்த்திங்கன்னா நிறைய பேர் போர்டிங் ஆனாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் ரிசர்வேஷன், பாதி பேர் அன்ரிசர்வ் ஏற தான் செய்கிறாங்க. ஏன்னா மழை இருக்கிறதுனால அவங்கவுங்க அன்ரிசர்வ் வச்சு விட்டு இங்கே ஏற தான் செய்கிறாங்க. ஏன்னா எனக்கு இப்போ இங்கே இறங்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள் வந்து அந்த ஸ்டெப்ஸ்கிட்ட நின்னாங்க. நானே கடைசியாக தான் இறங்கினேன். ஏன்னா அவ்வளோ அன்ரிசர்வ் பீப்புள் நிறைய பேர் இறங்குறத அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த ரூட்டில் இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இந்த லைனில் போகிறப்ப எல்லா ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அது சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. கேரளாக்குள்ளே வர எந்த ட்ரெயினாக இருந்தாலும் எல்லா ஸ்டாப்பில் நின்று போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. எக்ஸ்பிரஸ் கேட்டகரி மாதிரி தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் இந்த மக்களுக்கு. பட் டைமிங் தான் இதாகும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் பயன்படணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இது நல்லது தான். பட் வந்து டைமிங் மட்டும் தான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதுவும் கரெக்டாக தான் கேப்சர் பண்ணுறாங்க. 1 hour என்ன சென்னை ரீச் ஆகிறதுக்கு. இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் வராமல் பாருங்க. அவன் சென்னை டு மங்களூர். அவன் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு 1 hour. இவன் 1 hour டிலே ஆக போகிறான். அவன் 1 hour ஃபாஸ்ட்டாக வரான். நிறைய ஸ்டாப்பிங் அந்த மாதிரி இருக்குங்க. வாங்க அடுத்தடுத்து ஜேர்னி பண்ணி போய்கிட்டே இருப்போம். கைஸ், ஆரம்பத்தில் இருந்து மழை தான். அதுதான் நம்ம பிளானே. மான்சூன் கேரளா. இங்கே வந்து நிற்கிது. படிக்கிட்டு நிற்கவே முடியல. தண்ணி ஃபோர்ஸ் அப்படி அடிக்குது. ஹெவி ரெயின் பெஞ்சிட்ருக்கு. கைஸ், கோயிலாண்டின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கும். இடையில பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷன் நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். காரணம் வந்து மழை ரொம்ப பெஞ்சனால என்னால் வெளியவும் போய் எடுக்க முடியல. அதே மாதிரி அன்ரிசர்வ் பீப்புள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் எடுக்க முடியல. அது இல்லாமல் ஸ்டோரேஜும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு ரேட் இதில் வரும். ஒன்றுமே பண்ண முடியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்கூடுங்க. ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கோழிக்கூடு வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கு ரீச் ஆகிருக்கணும். ஒரு 35 நிமிஷம் டிலே அப்படின்றதுனால நமக்கு கோழிக்கூடு 6 மணிக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நிறைய கிராசிங் சிக்னல் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. இருட்டிடும் அது கோழிக்கூடு போகிறதுக்குள்ள. கோழிக்கூடு பகலில் இருக்கும், கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் தெரியல. வாங்க கோழிக்கூடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். ஸோ கொயிலாண்டி ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சு மக்களே. பார்த்தீங்களா, இதில் மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து ஏறினவங்க தான். இந்த க்ரௌடு பிறகு அன்ரிசர்வ் க்ரௌடுங்க.
கைஸ் ஒரு 40 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு வந்திருக்காங்க. நல்ல க்ரௌடாக இருக்குது இந்த ஸ்டேஷனு, ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஏன்னா அது மெயின் ஸ்டேஷன் இல்லைங்களா. ஸோ வந்தோன்னே இங்கே பழம்பூரி இருக்கும் அப்படின்னு தான் மெயினாக வந்தேன். கிடச்சது கண்டிப்பாக. லாஸ்ட்டாக இருந்த ஒரு 10-13 இருந்தது. கரெக்டாக ஒருத்தர் பின்னாடி ஒரு 7 வாங்கினா நாங்கள் ஒரு 3 வாங்கினோம். சூடாக இல்லைனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தது. ஸோ அதுக்காக தான் வந்து டீ ஒன்று இது வாங்கினேன். சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டி தான். இங்கே கோழிக்கோட்டில் கிடைக்காதா அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம மான்சூன் கேரளாவில் இருக்கோம், கேரளா ட்ரிப் போகிறோம், அது சாப்பிடாம போனால் எப்படி. 08 Coimbatore Kannur Express is on Coimbatore station platform number 3. கைஸ் இப்போ தான் கோழிக்கோடு தாண்டின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சுங்க. ஃபெராக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் வந்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த அன்ரிசர்வ்டு தாங்க நல்லா இறங்குறாங்க. எங்கள் கோச்செல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தேவலாம் ஒருத்தர் 2 பேர் தான் நிற்கிறாங்க. உள்ளே நிறைய பேர் நிற்கிறாங்க. நிறையா வந்து ஸ்லீப்பர் கோச்சில் யாருமே படுக்கலை. ஸோ அதனால் அந்த சிட்டிங் சீட்டில் இருக்கல அதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, உட்காந்துக்கிறாங்க. இவங்களும் அந்த ரிசர்வேஷன் பீப்புள் விட்டுறாங்க. ஸோ இப்போ பரவாயில்ல உட்காந்துருக்கூடும் அப்படின்னு. அதனால தான் நிறைய க்ரௌட் இருக்குது. நிறைய மக்கள் இந்த எல்லா ஸ்டாப்பில் நிற்கிறனால நிறைய மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ரூட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைம் ஈவினிங் டைம் அப்படின்றதுனால வேலையை முடிச்சுட்டு வரதா இருக்கட்டும், ஒர்க் முடிச்சுட்டு வரது, ஸ்கூல் காலேஜ் போய்ட்டவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறாங்க. இடையில இன்னும் நிறைய ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த லைன்லேயே சின்ன சின்ன ஸ்டேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் கீழே இறங்கி சரியாக பேசவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா கீழே இறங்குறப்போ பேசுகிறோம் வரோம், அதுக்குள்ளே சவுண்டு கொடுத்துட்றாங்க இன்ஜின்லேருந்து ட்ரெயின் எடுக்க போகிறதுக்கு. அதனால தான் இறங்கி சரியாக பேசவும் முடிய மாட்டேங்குது. அதனால தான் ட்ரெயினில் என்ன பேசிகிட்டு இருக்கேன். கைஸ் பரப்பனங்காடின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா போர்டிங் நிறையா பேர் ஏறதை பார்க்க முடியுது. நிறையா பேர் ஏறுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் அந்தந்த அளவுக்கு க்ரௌடு ஏறிக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க இந்த ரூட்டில் இந்த ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் மாதிரி ரன் பண்ணுறது. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நிறையா ஸ்டாப் நிற்காத ஒரு மாதிரி நிற்கிறது வந்து குறையா சொல்லுவோம். பட் அவங்களுக்கு ரொம்ப பயன்பாடுதான் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டேஷனுக்குள்ள கவர் பண்ணுறாங்க. கோழிக்கோட்லேருந்து அப்படியே சின்ன சின்ன ஸ்டேஷன் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 10 நிமிஷம் ஒரு ஸ்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிலே ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே டிலே இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த போத்தோன்னு ஒரு வரப்போ அந்த டிலேலாம் சரியாயிரும் அப்படின்னு வேறு ட்ரெயினில் போட்டிருக்கு. ஸோ அது மாதிரி ஸ்லாக் டைமும் இருக்கும். அதை வச்சு மேட்ச் பண்ணுவாங்க. சரி வாங்க ஜேர்னி அப்படியே ஜாயின் பண்ணிட்டு போகலாம். ஸோ இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு மக்களை. இனிமேல் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் மோஸ்ட்லி நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸ்டேஷன் மட்டும் தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். அடுத்த ஒரு சின்ன ஸ்டேஷன் டனூர். எர்ணாகுளம் கண்ணூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நிற்கிறான் பாருங்கள்.
கண்ணூர் போகுது வண்டி. கைஸ் ஒரு 40 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா ஷோரனூர் ஜங்ஷன் வந்திருக்கோங்க. இங்கேயுமே மழை நிற்கிற மாதிரி இல்லை, தூரிக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ அடுத்து இன்னும் 2-3 ஸ்டேஷனுக்கு அப்புறம் பாலக்காடும், பாலக்காடுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடணும். சாப்பாடு அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். சரி வாங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம். கைஸ் இந்த ஷோரனூர்லேருந்து நிலம்பூர் ரோடு வந்து ரொம்ப நாளாக நானும் ட்ராவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கிறேன். நடக்க மாட்டேங்குது. கரெக்டாக வந்து இந்த மான்சூன் டைத்தில் தான் ட்ராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணுறேன். பட் எதுவுமே நடக்கலை. ஸோ இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே தான் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. ஆனால் எங்கள்கிட்ட மரத்தெல்லாம் ஃபுல்லாக வெட்டிட்டாங்களாம். நான் நிறையா ரீல்ஸ்லாம் பார்த்தேன். அதில் வந்து பழைய மாதிரி இல்லை அந்த டீசல் லோக்கு வரும்போது இந்த ஸ்ட்ரக்சர் டீசல் லோக்கு வரும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. இப்போ நிறையா மரத்தெல்லாம் வெட்டிட்டு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலுமே அந்த ரூட் ஏன்னா எலக்ட்ரிஃபை லைன் வரனால அந்த லைன் கரண்ட் கனெக்ஷன் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மரட்டை வெட்டியிருக்காங்க. அதனால தான் அதனால் அந்த ரூட்டை ஒரு நாளே ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. செம்ம ரூட்டாக இருக்குது அந்த ரூட்டு. യാത്രക്കാരുടെ ശ്രദ്ധയ്ക്ക് ട്രെയിൻ നമ്പർ 1, 2, 4, 3, 2 ആലപ്പുഴ വഴി പോകുന്ന നിസാമുദ്ദീൻ തിരുവനന്തപുരം രാജധാനി എക്സ്പ്രസ് 1 മണിക്കൂർ 52 മിനിറ്റ് വൈകി ഓടിക്കുന്നു. ഷോർണൂർ യാത്രക്കാരുടെ ശ്രദ്ധ ട്രെയിൻ നമ്പർ 1, 6 ஒரு 40 நிமிஷம் டிலேவோட பாலக்காடு ஜங்ஷன் வந்திருக்காங்க. அந்த டிலே அப்படியே இருக்குது, டிலே குறையவே இல்லை. போத்தனூரில் கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வாளையார் செக்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ரூட்டில் வந்து ஒரு பிடிச்சிருவாங்க அப்படின்னு பார்க்குறேன். பட் எப்படின்றது தெரில. இங்கே தான் சாப்பாடு வாங்கணும், இங்கே தான் சாப்பிடணும். ட்ரெயின் இங்கே நிற்கிது பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கைஸ் ஒரு 33 நிமிஷம் டிலேவோட போத்தனூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. நமக்கு வந்து ஆன் டைம் ரீச் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். பட் டிலேயில் தான் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல பாருங்க, அதாவது மங்களூர் சென்ட்ரல்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய 3 வண்டி இருக்குல்ல. நம்ம வண்டி சென்னை மெயில், சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் 3 வண்டியும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளே போகாதுங்க. போத்தனூர் வழியாகவே அப்படியே சென்னை கனெக்ட் பண்ணிடுவாங்க. 3 வண்டிக்கு அதாங்க ரூல். பாலக்காடுலேருந்து இப்படியே வந்து அப்படியே போயிடுவாங்க, கோயம்புத்தூருக்குள்ளே வராதுங்க. ஓகே மக்களே, இது வந்து நம்ம இந்த ரூட்லேருந்து வெஸ்ட் கோஸ்ட் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம். அதாவது நிறையா ட்ரெயினில் சொல்கிறேன், கோயம்புத்தூர் லைன்லேருந்து நிறைய கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் போய் தூங்குறேங்க. ஸோ ஏன்னா டைம் வந்து 10:30 ஆச்சு. ஒரு 4 நாளாக சரியாகவே தூங்கலை. ஸோ உங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு சென்னையில் வந்து சந்திக்கிறேன். குட் நைட் கைஸ். ஹாய் கைஸ், கரெக்டாக 6:10க்கெல்லாம் சென்னை சென்ட்ரலுக்கு நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. ஆன் டைமில் 40 நிமிஷத்துக்கு மேலே டிலே இருந்தது. அந்த எல்லா டிலேயுமே ஸ்லாக் டைம் வச்சு கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் இப்போ பெரம்பூர் பார்த்திங்கன்னா 5:10 வரணும், 5:20க்கு வந்தாங்க. பட் நம்ம சென்ட்ரலுக்கு பார்த்திங்கன்னா 6:10க்கு தான் வந்தாங்க. ஸோ ஏன்னா நிறையா டிபார்ட்டிங் ட்ரெயின் இருக்கிறதுனால ஸோ பிளாட்ஃபார்ம் வெயிட்டிங்காக தான் நின்னாங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ நேரம் டிலே. ஸோ ஓகே மக்களே, சூப்பராக இருந்துச்சு ஜெர்னி. மான்சூன் ட்ரிப்பு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். மழையோடு ஆரம்பித்தோம், மழையோட எண்டு பண்ணுறோம். ஸோ ஓகே மக்களே, இதோட ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.